விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் தேங்காய் பால், 1 கப் பசும்பால், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 3/4 கப் துருவின வெல்லம். உங்கள் வெல்லத்தில் கல் இருந்ததுன்னா காய்ச்சி வடிச்சுக்கோங்க. 1 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, துருவின தேங்காய், தனியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு. இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு, உப்பு, சர்க்கரை, தேங்காய் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 கப் கொதிக்கிற தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வரமாவு இல்லாமல் இந்த அளவுக்கு பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கட்டி இல்லாமல் இதை பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு சின்ன சின்ன பாலாகவும் உருட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீல வாக்குலேயும் போடலாம். இப்போ ஒரு பேனில் பாலும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வந்தோடனே கொழுக்கட்டை இதில் சேர்த்துருங்க. போட்டோடனே கிளறாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ அரிசி மாவு இதில் சேர்த்து வெல்லத்தை சேர்த்துருங்க. வெல்லம் துருவினால இது டக்குன்னு கரைஞ்சிரும். இது ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் பால், ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்குனா நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி.